கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திலிருந்து உண்ணாவிரதம் போராட்டம் சொல்லி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சு தமிழகம் முழுக்க எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்போம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு 60% உருது பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் உருது பேசுகின்ற முஸ்லிம்கள் தான் அதிகம். அதனால எங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக ஒரு நியமனம் நடக்கும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நாங்க கொண்டு இருக்கலாம் அரசியல் தலையீடு இருக்கலாம். நாங்க பாத்தீங்கன்னா காலங்காலமா உருது பேசுற தக்னி முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டியும் திமுகவுக்கு தான் வாக்களிச்சுட்டு வரோம். ஆனா காசி நியமன விஷயத்துல திமுக கட்சி எங்களுக்கு வந்துட்டு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கு. ஆளுங்கட்சி நமக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கிறது எங்களுக்கு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துது. அது ஒரு மிகப்பெரிய வழியையும் எங்களுக்கு ஏற்படுத்துது. அந்த வருத்தத்தின் விளைவா தான் எங்களுக்கு எதிராக நியமனம் நடக்கும் பட்சத்தில் தேர்தலை புறக்கணிக்க கூட நாங்க தயங்க மாட்டோம். இந்த தேர்தல் புறக்கணிப்பும் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தோட நிக்க மாட்டோம், தமிழகம் முழுக்க முன்னெடுப்போம். இல்ல அவங்க நேரடியா இருக்காங்கன்னு நாங்க சொல்ல வரல, மறைமுகமா இருக்காங்க. அதாவது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க சில பேர் வந்துட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தக்னி முஸ்லிம்கள் எல்லாம் இங்க பாப்புலேஷன்லயே இல்ல, இவங்க எல்லாம் நிர்வாகத்திலேயே இல்ல, இவங்க சுன்ன ஜமாத் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து ஆளுங்கட்சியை கன்ஃபியூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நியமனத்தை ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல பண்ணிருக்காங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கோம், அவங்க பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியமனம் இன்னைக்கு நியமன அறிவிப்பு இன்னைக்கு வெளியிறதா இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு அவசர அவசரமா நாங்க ஒண்ணு கூடியிருக்கோம். அப்படி நியமனம் அறிவிப்பு வெளியிடும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும்.